இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பேஸ்ட் அரசாங்கம், ஈரான்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் வருவதற்கு பின்னணியாக செயல்பட்டதே அமெரிக்கா தான். வெறும் 11 நாடுகள் மட்டும்தான் இருக்கிறது. யுஏஇ வெளியே போயிடுச்சு. வெளியே போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம், ஆனா இந்த ஒபெக்ல ஒவ்வொரு நாடும் இவ்வளவுதான் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருக்கு, அதாவது அளவுகோல் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் அந்த போர்ல தோக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட உடனே அன்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் பக்கம் சாய்ந்தார். அந்த போர்க்கருவிகளை எல்லாத்தையும் அனுப்பின காரணத்துக்காக எண்ணெய் விலையை 4 மடங்கு உயர்த்தினார். அதாவது உலகத்தின் உற்பத்தியும் உலகத்தின் மொத்த ஏற்றுமதி இறக்குமதியை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை எண்ணெய் கொண்டு. இனிமேல் எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல நடக்காது. அதுல இருந்து வெளியே போறதுக்கு பல்வேறு நாடுகள் முயற்சிகள் எடுத்தன. இது அமெரிக்கா தடுக்கணும்னு பார்த்துச்சு. டாலரை நிலைநாட்டும் வகையில் தான் ஈரான் மீது நடந்த போரும் தொடக்கப்பட்டது. யுஏஇ 3 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்றதை 4.8 மில்லியன் பேரலா அதிகப்படுத்தினாங்கடான்னா அதுல கணிசமான எண்ணெய் இந்தியாவுக்கும் வரதுக்கு வாய்ப்புண்டு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்மோட இணையவழி இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம், ஜெய்ஹிந்த் சார். இப்போ ஒபெக் கூட்டமைப்புல இருந்து யுஏஇ விலகி இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பரபரவா பேசப்பட்டிருக்குங்க சார். என்ன நடந்திருக்கு சார்? முதல்ல ஒபெக் என்பதே ஒரு என்ன சொல்றது, உலகப்போர் முடிவில், 2ஆம் உலகப்போர் முடிவில் சில எண்ணெய் நிறுவனங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்திய அவங்க எவ்வளவு உற்பத்தி இருக்கணும் அப்படின்றத அவங்க தீர்மானிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட செவ்ரான், எக்ஸான், ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி, உடஞ்ச ஸ்டாண்டர்ட் ஆயில், பர்மாஷெல், இது போன்ற சில எண்ணெய் நிறுவனங்கள் மாத்திரம் டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள், உற்பத்தி இல்லாம ஏற்றுமதி செய்யும் நாடுகள், அந்த நாடுகள் 1960ல பாக்தாத்ல ஒன்னா கூடி அவங்க ஃபார்ம் பண்ண அமைப்பு தான், அது தொடக்கப்புள்ளி போட்ட அமைப்பு தான் இந்த ஒபெக். அதுல ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, குவைத், இது இல்லாம வெனிசுவேலா. நல்லா பாத்துக்கோங்க, இந்த 5 நாடுல இன்னி வரைக்கும் சவுதி அரேபியாவும் குவைத்தும் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் அடிவரடிகளாகவும், இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவின் கைப்பாவைகளாகவும் இருக்கக்கூடிய நாடுகள் குவைத்தும் சவுதி அரேபியாவும். அதே நீங்க ஈரான் ஒரு சமயத்துல அமெரிக்கா பேச்சு கேட்காம போனப்போ 1979ல ஷா, ஈரானோட ஷாவையே மாற்றம் செய்வதற்கான சூழ்ச்சியில் அமெரிக்காவும் ஈடுபட்டது. இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் பேஸ்ட் அரசாங்கம், ஈரான்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் வருவதற்கு பின்னணியாக செயல்பட்டதே அமெரிக்கா தான். அதே போல ஈராக்ல சதாம் ஹுசைனை ஒழிச்சாங்க. அதே போல இன்னைக்கு வெனிசுவேலா என்ன கதி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அது பிற்காலத்துல 1961ல சில நாடுகள் சேர்ந்தன, 62ல லிபியா சேர்ந்தது, அதுக்கப்புறம் அல்ஜீரியா சேர்ந்தது, அதுக்கப்புறம் அங்கோலா, அதுக்கப்புறம் கெபான். இன்னைக்கு 12 நாடுகள், நேற்று வரை முந்தானேத்து வரை 12 நாடுகள், யுஏஇ உட்பட 67ல யுஏஇ சேர்ந்தது உட்பட 12 நாடுகள் இருந்தது. ஆனா தற்போது வெறும் 11 நாடுகள் மட்டும்தான் இருக்கிறது. யுஏஇ வெளியே போயிடுச்சு. வெளியே போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த போர்ல நடந்திருக்கக்கூடிய சேதமானது யுஏஇக்கு மிகப்பெரிய சேதம், பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. அவங்க பெரிய பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒபெக் நீங்க சொல்லுங்க, ஈரான் போரும் ஒரு காரணம் தான் யுஏஇ வெளியே போனதுக்கு. அதாவது இந்த போர்ல நாங்க பங்கேற்கல, நாங்க நடுநிலைமையா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவா, இல்ல இந்த போரை நாங்க இதுக்கு மேலும் பாதிப்பு அடையக்கூடாது, ஒரு சேஃப்டிக்கா நாங்க வெளியே போறோம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, யுஏஇ தனது பொருளாதார வலிமை மட்டும் இல்லாமல் அவங்களோட இருப்பையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு
ஒப்பக்கில் இருந்து வெளியே போவதுதான் சரி என்ற முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க சரி. பொருளாதார நிலைமை யுஏஇயோட நிலப்பரப்பு மிக சிறிய நிலப்பரப்பு. அந்த நாட்டுல உள்நாட்டு மக்கள் தொகையோட வெளியில இருந்து வந்து வேலை பார்ப்பவர்களின் மக்கள் தொகை அதிகம். இன்ஃபேக்ட் அபுதாபி தான் ஒபெக்ல மெம்பரா சேர்ந்ததை தவிர்த்து அதுக்கப்புறம் தான் எமிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த துபாய், உமல் குவின் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அதுல சேர்ந்தது. இந்த எமிரேட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி ஷேக்டம்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் யுஏஇ. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்புறம் தான் சேர்ந்தாங்களே தவிர்த்து முன்னாடி சேரல. சோ இப்போ யுஏஇ வெளியே வரதுக்கான மைய காரணம் பெருத்த சேதம் யுஏஇக்கு ஏற்பட்டுள்ளது இந்த போர்ல. இந்த சேதத்தில் இருந்து மீள்வதற்கு அவங்க வந்து எண்ணெய் உற்பத்தியை பெருக்கணும். ஆனா இந்த ஒபெக்ல வந்து ஒவ்வொரு நாடும் வந்து இவ்வளவுதான் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருக்கு. அதாவது அளவுகோல் இருக்கு. ஒரு ரூல்ஸ். உதாரணத்துக்கு ஈராக் வந்து 4 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணலாம். சவுதி அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 7 மில்லியன் பேரல் வரைக்கும் அவங்களோட உற்பத்தி திறன். அதே வந்து யுஏஇ வந்து 3 மில்லியன் பேரல் தான் உற்பத்தி பண்ணணும். இது மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் நீ உற்பத்தி பண்ணணும். இது வந்து எப்ப எடுத்து வந்தாங்கன்னா 1960ல ஸ்டார்ட் பண்ண ஒபெக் 1973க்கெல்லாம் அது பரிணாம வளர்ச்சி அடையுது. காரணம் என்னடான்னு பாத்தீங்கன்னா 73ல இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் நடந்த சண்டையில் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் கடைசி நேரத்துல ஆயுதங்களை அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. ஏன்னா இஸ்ரேல் அந்த போர்ல தோக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட உடனே அன்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி வந்து இஸ்ரேல் பக்கம் சாய்ந்தார். அந்த போர்க்கருவிகளை எல்லாத்தையும் அனுப்பின காரணத்துக்காக எண்ணெய் விலையை 4 மடங்கு உயர்த்தினார்கள் இந்த ஒபெக் நாடுகள், குறிப்பிட்டு ஜிசிசி நாடுகள். ஜிசிசி என்றது வந்து கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, ஒமான், இந்த நாடுகள் தான். இந்த நாடுகள் இவங்க பிளஸ் ஈரான், ஈராக் எல்லாரும் சேர்ந்து எண்ணெய் விலையை 4 மடங்கு உயர்த்தினாங்க. 4 மடங்கு உயர்த்தினப்போ அப்ப ஷா சொன்னது வந்து நாளை தேவைப்பட்டால் ஹார்மோஸையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம், அணு ஆயுதத்தையும் நாங்கள் கட்டியமைப்போம், எண்ணெய் விலையையும் உயர்த்துவோம். ஏன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு பெப்சியோட ஒரு கேலன் பெப்சியோட விலையோட எண்ணெய் விலை கம்மியா, அன்னைக்கு சொன்னது எண்ணெய் விலை கம்மியா இருக்கு. எத்தனை நாளைக்கு எண்ணெய் ஒன்றும் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை, என்னைக்கு ஒரு நாள் தீரக்கூடிய பொருள். அதை இந்த அளவுகோல்ல தான் நாங்க கொடுக்கணும். அதாவது உலகத்தின் உற்பத்தியும் உலகத்தின் மொத்த ஏற்றுமதி இறக்குமதியே நிர்ணயிக்கக்கூடிய தன்மை எண்ணெய்க்கு உண்டு. சார், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, உலகத்தின் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நிர்ணயிக்கக்கூடிய தன்மை வந்து எண்ணெய் வளத்துக்கு இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த ஒபெக் கூட்டமைப்புல இருந்து யுஏஇ வந்து விலகுனதுனால அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியை வந்து சந்திக்க போகுதுன்றாங்களே சார், அது உண்மையா? அது எந்த அளவுக்கு? எப்படி அமெரிக்காவுக்கு பேரிடியா இதை பாக்குறது நம்ம? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒபெக்க வந்து வெளிப்படையாகவே எதிர்த்துட்டு இருந்த நாடுகள்ல அமெரிக்காவும் ஒரு நாடு. ஏன்னா ஹென்ரி கிசிங்கர் என்றவர் வந்து ஒபெக் எப்போ எண்ணெய் விலையை ஏற்றினாங்களோ அப்பதான் வந்து ஒபெக்கோட வந்து டாலர் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. அதாவது எண்ணெய் வர்த்தகம் என்பது டாலரில் தான் நடக்கும் என்ற ஒரு எண்ணெய்க்கு அளவுகோல் டாலர். எண்ணெய் வர்த்தகத்துக்கு முக்கியமான ஒரு கரன்சி டாலர் என்ற ஒரு வரையறைப்படுத்தப்படுது. அந்த வரையறை வந்து கடந்த ஆண்டு முடிந்து விட்டது. ஸோ இனிமேல் எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல நடக்காது. அதுல இருந்து வெளியே போறதுக்கு பல்வேறு நாடுகள் முயற்சிகள் எடுத்தன. இது அமெரிக்கா தடுக்கணும்னு பார்த்துச்சு. டாலரை நிலைநாட்டும் வகையில் தான் ஈரான் மீது நடந்த போரும் தொடக்கப்பட்டது. இந்த ஒபெக் உடையது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். எப்படின்னு பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு 3 மில்லியன் பேரல் மட்டுமே உற்பத்தி செய்யணும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய யுஏஇ அவங்களோட எரிபொருள் அமைச்சர், எண்ணெய் அமைச்சர் மசூரி, முகமது மசூரி, அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட உற்பத்தி திறனை நாங்க பெருக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருக்க போறோம்னா அதிகரிக்க போறோம்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு 3 மில்லியன் பேரல் மாத்திரமே உற்பத்தி திறன் கொண்ட நாங்க 4.8 மில்லியன் பேரல் அளவுக்கு நாங்கள் அதிகரிக்க போறோம். எங்களுக்கு நடந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கும் எங்களுக்கு புனர்கட்டமைப்புக்கும் இந்த எண்ணெய் ஏற்றுமதி எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். பொருளாதார திரும்பியும் கட்டமைக்கிறதுக்கு
எங்க கிட்ட இருக்கிற முக்கிய பொருளான எண்ணெயை வைத்து நாங்கள் அதை ஈடுகட்டுவோம் என்ற ஒரு குறிக்கோள் அவங்களுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்தது சவுதிக்கும் யுஏஇக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள், முரண்கள் இருக்கிறது. லிபியா ஆமா. அந்த கூட்டணிக்குள்ள ஒட்டி முரண்பாடுகள் சொமாலியா இருக்கு. இருக்கு. ஏன்னா லிபியால இருக்கக்கூடிய உள்நாட்டு போர்ல, சொமாலியால இருக்கக்கூடிய பிரச்சனையில, அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய பிரச்சனையில, எல்லா நாடுகள் கூடயும் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையில சவுதி தன்னோட நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு தன்னோட ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கும் நிலையில் நாங்கள் தான் இருக்கிறோம். யுஏஇ வந்து எங்களுக்கு செகண்டரி பவர் தான், எங்க கீழே தான் அப்படின்ட்டு அவங்க யுஏஇய மட்டம் தட்ட பார்த்தாங்க. இதனால யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ஒரு பனிப்போர் உருவாச்சு. அந்த சூழல்ல தான் பாகிஸ்தானுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க யுஏஇ, எனக்கு நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு $4 பில்லியன் அளவுக்கு. அதுல $3.5 பில்லியன் பாகிஸ்தான் ரிட்டர்ன் கொடுத்தது. அந்த ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பணம் எங்க போய் பாகிஸ்தான் பிச்சை எடுத்தாங்கடான்னா, கத்தார் கிட்ட இருந்தும் சவுதி கிட்ட இருந்தும் தான் பிச்சை எடுத்தாங்க. கடைசியில யுஏஇக்கு பணம் கட்டினாங்க. யுஏஇக்கு பணம் கட்டிட்டு அதே சவுதி அரேபியாவுக்கு வந்து அவங்களோட 18 ராணுவ விமானங்களையும் அவங்களோட 13,000 வீரர்களையும் பிளஸ் ஏர் டிஃபென்ஸ் கோரையும் அமுச்சு வச்சாங்க சவுதி அரேபியாவோட பாதுகாப்புக்காக. அதை யுஏஇ வந்து துண்டா விட்டாங்க. இத்தனை நாள் பாகிஸ்தான் உபயோகிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் இன்னைக்கு சவுதி அரேபியா பக்கம் சாஞ்ச உடனே ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால், அந்த கட்டுப்படுத்தப்பட்ட நீர்வழியாக இருப்பதால், ஈரான் வந்து அவங்க தீர்மானிக்கிற நிலையில இருக்கதால் இது அவங்களோட சண்டையை அவங்க பார்க்கல. அவங்க வந்து நான் மாற்று வழியும் மாற்று ஏற்பாடுகளையும் நான் யோசிக்கணும்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு யுஏஇ தள்ளப்பட்டுள்ளது. அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவின் கூட நெருக்கமான நிலையையும் இஸ்ரேலோட நெருக்கமான நிலையும் அவங்க எடுக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்தில் அவங்க இருக்காங்க. அதே போல் இந்தியாவுடனும் நெருக்கமான ஒரு நிலைப்பாடை யுஏஇ எடுக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்துல இருக்காங்க. ஏன்னா இதனால் இந்தியா யுஏஇடமிருந்து என்ன அதான் சார் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்தியாவோட நிலைப்பாடையும் பத்தி அவங்க தீர்மானிக்கணும் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ யுஏஇ வந்து விலகுனதுனால இந்தியாவுக்கு, ஏன்னா இந்தியா வந்து எரிபொருளை வந்து இறக்குமதி வந்து அதிகம் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு நாடுகள் கூட. இப்ப இந்தியாவுக்கு இது வந்து ஒரு லாபமா பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம் சார்? லாபமா தான் பார்க்கணும். அதனாலதான் பிரதமர் வந்து யுஏஇக்கு போயிட்டு தான் யூரோப்புக்கு போறாரு, இந்திய பிரதமர். சோ யுஏஇ வந்து 3 பில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்றத 4.8 பில்லியன் பேரலா அதிகப்படுத்தினாங்கடான்னா அதுல கணிசமான எண்ணெய் வந்து இந்தியாவுக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ ரேட் சிஸ்டம்ல வந்து அவங்க வந்து வெளியே வரலாம். ஒருவேளை ஆயில் மேல இருக்கக்கூடிய பிரஷர், அந்த விலை உயர்வு, கச்சா எண்ணெய் மீது இருக்கக்கூடிய விலை உயர்வு, அந்த ஒரு அழுத்தம் வந்து இன்னும் கம்மியாகலாம். கடந்த சில நாட்களாகவே எண்ணெய் விலை வந்து உயர்வதற்கு பதிலாக மெதுவாக குறைந்த வண்ணம் உள்ளது. இதனால் இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் சார்ந்த வர்த்தகத்தை கவனிக்கக்கூடிய வல்லுநர்கள் அவங்க சொல்லி இருக்கிறது, பிரஷர் வந்து அதாவது அழுத்தம் வந்து கம்மியாயிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்ட்டு. சோ யுஏஇ போன்ற நாடுகள் வந்து அவங்க உற்பத்தியை பெருக்கிறதுனாலயும் அவங்க புனர்கட்டமைப்புக்கு அந்த உற்பத்தியால அவங்க கட்ட முடியும்னு நினைக்கிறதுனாலயும் யார் வாங்கக்கூடிய தன்மை கொண்ட நாடுகள்னு எடுத்து பார்த்தா இந்தியா முதல் வரிசையில இருக்கு. இந்தியாவுக்கும் யுஏஇக்கான உறவு நல்லா இருக்கு. அதே சமயத்துல பாகிஸ்தானுக்கும் யுஏஇக்கான உறவு சரியில்லை. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதான் சர்வதேச அரசியல். சரிங்க சார். இப்ப இந்த ஒபெக் கூட்டமைப்புல இருந்து யுஏஇ விலகுறது காரணமே இந்த போர் தான். இப்ப இந்த போர் பதற்றம் வந்து ஈரானா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், இப்போ அவங்க எந்த ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க சார்? இதோட நிறைவான கேள்வி வைக்கிறாங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து தார்மீக ரீதியில் இந்த போரை அவர்கள் கைவசம் படுத்தி உள்ளார்கள். இப்போ வந்து போர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க கையில தானே இருக்கு. அமெரிக்கா கையில என்ன இருக்கு? அமெரிக்கா எடுத்துக்கொண்ட ஒரு குறிக்கோளையும் அடையவில்லை என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் எடுத்துக்கொண்ட குறிக்கோளும் எதுவும் அடையவில்லை என்பதுதான் உண்மை. சோ ஈரானை வந்து ஈரானோட பொருளாதாரத்தை அழிச்சாங்கடான்னா ஆமா அழிச்சாங்க. ஈரானோட கட்டமைப்புகளை அழிச்சாங்கடான்னா அழிச்சாங்க. அதே அளவுக்கான கட்டமைப்பும் பொருளாதாரம் இஸ்ரேலும் அடி வாங்கியிருக்கு, மற்ற அரபு நாடுகளும் அடி வாங்கியிருக்கு. அமெரிக்கா பேஸ்களும் அமெரிக்காவின் தளவாடங்களும் அடி வாங்கியிருக்கு. அமெரிக்கா இன்னைக்கு கல்ஃப் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது பர்சிய வளைகுடாக்குள்ள நுழையறதுக்கே ஏன் பயப்படுறாங்க? அவங்க ஆபரேஷனே கல்ஃப் ஆஃப் ஒமன் கிட்ட இருந்தானே பண்ணிட்டு இருக்காங்க.
உள்ளே போலியே, பர்ஷியன் கல்ஃப் உள்ளே போக மாட்டேங்கிறாங்களே, எதுக்கு நடுக்கணும், எதுக்கு அவங்க பயப்படணும்? அப்போ ஈரான் வந்து அவ்வளோ அடியும் தாங்கியும் தாக்கு பிடித்தும் இன்னும் அவங்க நின்னுட்டு தானே, அவங்க அரசாங்கம் நிக்குது, மக்கள் வந்து இன்னும் அவங்க பின்னாடி இருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட போர் தந்திரம் என்னடான்னா, இந்த இந்த அமைதியை நீடித்து கொண்டே இருந்து, சப்போஸ் இந்த பிளாக்கேடு, இந்த இந்த அதாவது நீர்வழியை தடை செஞ்சுட்டே இருந்தாங்கடான்னா, அப்போ ஈரானுக்கு வர வேண்டிய வர்த்தகமும் போக்குவரத்தையும் இவங்க வெளியில இருந்து கட்டுப்படுத்த முடிஞ்சா, இதுவரைக்கும் ஈரான் அந்த பக்கத்துல இருந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தது, இந்த பக்கத்துல இருந்து அமெரிக்கா கட்டுப்படுத்த முடிஞ்சா, அப்போ மக்கள் வந்து போர்தான் நின்னு போச்சே, என்னோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யுன்னு அரசாங்கத்து மேல ஒரு கிளர்ச்சி வெடிக்குமா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எதிர்பார்க்குது. அதே சமயத்துல ட்ரம்ப் நிலைமை அமெரிக்காக்குள்ள என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, 60 நாளுக்குள்ள போரை முடிக்கலன்னா அவர் திரும்பி காங்கிரஸ் கிட்ட போய் ஆகணும். அதாவது அவங்க பாராளுமன்றத்துக்கிட்ட போய் ஆகணும். பாராளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாம அவர் போரை எத்தனை நாள் நடத்த முடியும்? நெக்ஸ்ட் பாருங்க, காங்கிரஸ் வந்து பீட் எக்ஸத்தை உட்கார வச்சு, காங்கிரஸ் என்ன, அவங்க பாராளுமன்ற குழு வந்து பீட் எக்ஸத்ன்றது அவங்களோட போர் மந்திரி, அவரை உட்கார வச்சு, போர் செயலாளர் அவரை உட்கார வச்சு கேள்வி கணைகளாக தொலைத்து எடுக்க போறாங்க. போன வாட்டியே தொலைச்சு எடுத்துட்டாங்க. போன வாட்டி அவருக்கு பதில் இல்லை. இந்த வாட்டி இன்னும் அதிகமான கேள்விகள். இது வரைக்கும் 45 நாள் போர் முடியும் போதே பெரிய அளவுக்கான பொருளாதார சேதம் ஏற்பட்டது. 60 நாள் போர் தொடர்ந்ததுனால இந்தியா போன்ற நாடு, சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள் மீது, ஏன்னா இதெல்லாம் வந்து எண்ணெய் வாங்கும் ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பிட்டு சைனா, இந்தியா எல்லாம் எண்ணெய் அதிகமா வாங்கி அதை சுத்திகரிக்கிற நாடுகள். சுத்திகரிப்பு தன்மை நமக்கு அதிகம். அதே சமயத்தில் நீங்க மத்த விஷயத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எல்லாம் அந்த சுத்திகரிப்பு தன்மை கூட இல்ல. எல்லா நாடுகளுக்கும் வந்து எண்ணெய் விலை வந்து பல மடங்கு உயர்ந்துச்சு. இதே வந்து 90 நாள் வரைக்கும் போர், 60 நாள் போர் தாண்டி 90 நாள் வரைக்கும் போர நீடிச்சதுன்னா என்ன நடக்கக்கூடும் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.1% உலக பொருளாதாரம் பின்னடைவை சந்திக்கும். அதே போல குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த கல்ஃப் நாடுகள், மேற்காசிய நாடுகள், அதுவும் குறிப்பா சவுதி அரேபியா, UAE, இந்த நாடுகள் எல்லாம் இவங்களோட வருடாந்திர வருமானம் 20-30% வீழ்ச்சி அடையும். எப்படி பார்த்தாலும் இது வந்து அமெரிக்கா கொண்ட குறிக்கோளை அடையல, இஸ்ரேல் கொண்ட குறிக்கோளை அடையல. இது நடுவில் அரபு நாடுகள் எல்லாமே பின்னடைவை சந்திச்சிருக்கு. உலகத்துக்கே ஒரு பின்னடைவு வந்து பொருளாதார ரீதியில வந்திருக்கு. சோ ட்ரம்போட இந்த ஒரு டிஸ்ரப்ஷன், இந்த ஒரு தேவையில்லா ஒரு போர் உலகத்துக்கு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. நன்றிங்க சார். ஒபெக் கூட்டமைப்புல இருந்து UAE விலகியத பற்றியும், முக்கியமா இந்த போர் வந்து எந்த ஒரு விலையை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.